வணக்கம் மக்களை, பிக் பாஸோட இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல ராணோ எங்கேயோ மாட்ட போறான், எங்கேயோ அட்ரஸ் பண்ணி பிடிக்க போறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ என்ன இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு டீகோட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இரண்டாவது ப்ரோமோ, முதல் ப்ரோமோட கண்டினியூட்டி வெர்ஷன். ராணோ ரயானோட கை கலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் கிடையாது, அது ரியல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கண்டினியூட்டி வெர்ஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராணோ வந்து ஏதோ வார்த்தை விடுறாப்புல. அது என்ன வார்த்தை அப்படின்னா, ரொம்ப நாளாவே ராணோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாவே அந்த ஸ்லாங் வந்து ஒரு தான் அந்த வார்த்தை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நார்மலா பேசும்போது கூட சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல. பட் அந்த வார்த்தை வந்து ஒரு ஹீட்டட் மொமெண்ட்ல வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். ரயான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ரயான் இந்த கேம்ல நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு, ட்ரிகர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. நேற்று விசால ட்ரிகர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணாரு, இன்னைக்கு ரயானை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. சரிங்களா? ஸோ அவரோட ஸ்ட்ராட்டஜி அது, ரயானோட ஸ்ட்ராட்டஜி வந்து அது. இப்போ ராணோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை விட்டுட்டாரு. வார்த்தை விட்டோடனே உடனே ஜாக்லின் கேட்கறாங்க, நான் வேணா உன்னை அடிச்சுட்டு சாரி கேட்கணுமா? இவர் வந்து சாரி சரியாம சொல்லிட்டு சாரி கேட்கறாப்ல. ஸோ நான் வேணா உன்னை அடிச்சுட்டு சாரி கேட்பேன், எப்படி கண்ணனை விட முடியும்? கண்ணனை விட முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் வேணா உன்னை அடிச்சுட்டு சாரி கேட்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் கேட்கறாங்க. டக்குனு சௌந்தர்யாக்கா நேற்று மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டபக்குன்னு என்னடா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேடா, ஐத்தா பச்சரா படகடி, எப்படிடா நீ பேசலாம், எப்படா நீ இதை பேசலாம், ஆச்சா ஊச்சா சளிய சோறு புளி சோறு தயிர் சோறு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீ பேசாதடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பு ஆகுதுல, அதை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு தான் மக்களே ஆகுது. ரொம்ப கொடுமையா இருக்கு அதை பாக்குறது. ஏன்டா கேமரா அட்டென்ஷனுக்காக எங்களை போட்டு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. தானும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், அதுக்கு இவங்க பிடிச்சிக்கிட்டு இதான்டா டார்கெட், ராணோக்கு இதான் அட்டாக்கிங் மூடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கேம் நல்லா இருக்கியா, நல்லா பண்றாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் கேம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது 50 நாளைக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? ராணோ சொன்னது தப்பா? அப்படிதான் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணிட்டு பாய்.